சைல்ட் ஃபிசிக்கல் அபியூஸால் ஏற்படுற பாதிப்புகளை பற்றி லாஸ்ட் வீக் பார்த்தோம். இன்றைக்கி செக்ஷுவல் அபியூஸும் அதனால் ஏற்படுற பாதிப்புகளை பற்றி பார்ப்போம். செக்ஷுவல் அபியூஸ் என்ற நேரம் 18 இயர்ஸுக்கு உட்பட்ட கேர்ள் ஓ போயை செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸுக்கு டிரெக்ட் அல்லது இன்டிரெக்டாக பாவிச்சுறது. அதாவது அவங்கள டிரெக்டாக இன்வால்வ் பண்ணுறது அல்லது அவங்களுக்கு அந்த மாதிரி படங்கள் காட்டுவதோ அல்லது அவங்களுக்கு தூண்டுற மாதிரி அந்த விடயங்களில் ஈடுபடுறது அல்லது அவங்களோட நேக்கட் பிக்சர்ஸ் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி செயற்பாடுகளும் செக்ஷுவல் அபியூஸில் தான் வரும். அதே நேரம் இதனால் பாதிப்புகளும் இருக்குது. இது வந்து லீகலி இந்த எல்லா செயற்பாடுகளும் லீகலி வந்து குற்றமான விடயங்கள். எந்த மாதிரி பிள்ளைகள் வந்து இந்த அபியூஸுக்கு வல்னரபிள்னு பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸுக்கு உட்பட்ட யாருமே அபியூஸுக்கு உட்படுத்தப்படலாம். ஆனால் 6 to 12 இயர்ஸ் உள்ளவங்க தான் நிறைய செக்ஷுவல் அபியூஸில் அதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறதா ரீசர்ச் சொல்லுது. பாய்ஸை விட கேர்ள்ஸ் கூடுதலாக பாதிக்கப்படுறாங்க. அடுத்தது பொருளாதார பிரச்சனை காரணமாக தாய் வெளிநாடு அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு போகிறதுனால வீட்டில் இவங்களை பராமரிக்கிற பிரச்சனைகளில் பராமரிப்பவங்க அல்லது சுற்றி அவங்களோட கவனையின் காரணமாக சுற்றியுள்ள ஏதோ ஒரு வகையில் அந்த மாதிரி நடக்கலாம். அல்லது சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துற இடங்களில் ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது வீடுகளில் வேலை செய்கிற நேரமும் அந்த மாதிரி அபியூஸ் நடக்கலாம். அடுத்தது டிஸ்ஃபங்க்ஷன் ஃபேமிலி என்ற நேரம் ஒரு ஃபேமிலி கட்டமைப்பு ஒழுங்கில்லாட்டி இந்த மாதிரி நடக்கிறது சான்சஸ் கூட. சம்டைம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கன்ஃப்ளிக்ட் பிரச்சனைகள், சண்டை அல்லது இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ், போதைப்பொருள் பாவனை இல்லை அல்லது ஆல்கஹால் பாவனை, அந்த மாதிரி காரணங்களால் சிறுவர்கள் வந்து அவங்க வந்து கவனிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அபியூஸை வந்து அந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சு கொள்வாங்க. நிறைய பிழையான ஒரு கொள்கைக்கு இது சைல்டு அபியூஸ் வந்து தெரிஞ்சவங்களால் நடக்கிறதுலேருந்து அநேகமான நேரங்களில் நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அந்த மாதிரி தெரிஞ்ச சர்க்கிள் உள்ளுக்கு தான் இந்த மாதிரி அபியூஸ் எல்லாம் நடக்குது. அதாவது ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் என்ற நேரம் அவங்கள யாரோடையாவது பராமரிப்புக்கு விட்டுட்டு போகிற நேரங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைக்கும் இவங்களுக்கு லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்ஸ் பாதிப்புகள் இது. இந்த மாதிரி அபியூஸ் பண்ணப்பட்ட பிள்ளைகள்கிட்ட சில பிஹேவியர் சேஞ்சஸ் சிக்கலாம். அந்த அபியூஸ் பண்ணப்பட்ட நேரம் அவங்களுக்கு பயமிக்கலாம், ஆங்ஸைட்டி அல்லது கன்ஃபியூஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய இமோஷன்ஸ் அவங்களுக்கு போகும். அதே நேரம் அவங்களுக்கு அவங்கள மிச்சம் அநியாயம் நடந்து யார்கிட்டையுமே சொல்லிக்கொள்ள இல்லாத நிலைமைகிறதுனால மிச்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்களோட பிஹேவியர்ஸில் ஓரளவு இதை கண்டுபிடிக்கலாம். முதலாவது அவங்க வந்து சாப்பாட்டு பேட்டர்ன்ஸில் வித்தியாசமாகலாம், அதாவது அதிகமாக சாப்பிட்றது அல்லது சாப்பிடாம இருக்கலாம். அடுத்தது தூங்குகிற பேட்டர்ன்ஸில் தூக்கம் இல்லாமல் இல்லாட்டி அடிக்கடி பயங்கர கனவுகள் கண்டு எழும்புறது, அந்த மாதிரி இருக்கலாம். அடுத்தது அவங்க தனிமையில் இருப்பாங்க, நிறைய ஆட்களோட பழகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க, கோபம் காட்டுவாங்க அல்லது அக்ரெசிவ் பிஹேவியர், அந்த மாதிரிகளில் சம்டைம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். என்றாலும் 20% மற்ற அபியூஸுக்கு உட்படுத்தப்பட்ட பிள்ளைகள் எந்தவித ஃபிசிக்கலோ சைக்காலஜிக்கல் பிஹேவியர்ஸ்லேயும் காட்ட மாட்டாங்க. ஆனால் இன்டர்னலி வந்து அவங்களோட டெவலப்மெண்ட்டில் இதுக்கான இம்பேக்ட் வந்து வளர்ந்து கொண்டு தான் நிற்கும். செக்ஷுவல் அபியூஸ்னால லாங் டைம் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்த்தீங்கன்னா இந்த அபியூஸுக்கு உட்படுத்தப்பட்ட நேரம் அவங்களோட மூளையில் கெமிக்கல்ஸில் இந்த ஸ்ட்ரெஸ் காரணமாக மாற்றங்கள் ஏற்படுறதுனால அது சம்பந்தமான பகுதிகளில் விருத்தியில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த வகையில் ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மூளையோட பகுதி பாதிக்கப்படுறதுனால அது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம்னு ரீசர்ச் சொல்லுது. அடுத்தது மூளையில் இமோஷனை கண்ட்ரோல் பண்ணுற அமிக்டாலால பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஆங்கர் மேனேஜ்மெண்ட், இமோஷனல் கண்ட்ரோல், அந்த மாதிரி விடயங்களை பிரச்சனை அளிக்கலாம். அடுத்தது ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸில் பிரச்சனைகள் ஏற்படுறதுனால, அதாவது விருத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுறதுனால மெமரி, அட்டென்ஷன், அந்த மாதிரி கன்சன்ட்ரேஷன், அந்த மாதிரி எஜுகேஷன் சம்பந்தமான பிரச்சனைகளோ ஒர்க் பர்ஃபார்மன்ஸில் பிரச்சனைகள் வரலாம். அதே நேரம் பர்சனாலிட்டி டிஸார்டர், அந்த மாதிரி பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணுறதும் எங்களோட மூளையில் முன்னுக்குள்ள பகுதின்றதுனால அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரலாம். லாங் டேர்ம் அபியூஸுக்கு உட்படுத்தப்பட்டவங்கள்ட்ட நிறைய பிரச்சனைகள் காணப்படலாம். அதாவது பாரிய உள்ள நோய்களான
ஸ்கிசோஃப்ரீனியா, டிப்ரெஷன் அந்த மாதிரி, அல்லது ஓசிடி, ஆங்ஸைட்டி மாதிரி டிலூஷனல் டிஸார்டர்ஸ், அதாவது சந்தேகம் சம்பந்தமான நோய்கள் அந்த மாதிரிகள் ஏற்படலாம். பர்சனல் டிஸார்டர்ஸ், அதாவது போர்டர்லைன் பர்சனல் டிஸார்டர், ஆன்டிசோஷியல் பர்சனல் டிஸார்டர் மாதிரி பர்சனல் டிஸார்டர்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. போர்டர்லைன் பர்சனல் டிஸார்டர் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன். ஆன்டிசோஷியல் பர்சனல் டிஸார்டர் பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஆன்டிசோஷியல் பர்சனல் டிஸார்டர் உள்ளவங்க வந்து சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவாங்க. அதாவது திருடுறது, சம்டைம்ஸ் சிலவங்க கொலை செய்கிறது, எந்த மாதிரி ட்ரக் டீலிங்கோ சட்டப்படி குற்றமான விடயங்களை வந்து அவங்க செய்கிறதுக்கு விரும்புவாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். அடுத்தது இவங்க இன்அப்ரோப்ரியேட் செக்ஷுவல் பிஹேவியர்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதாவது வயதுக்கேற்ற மாதிரி இல்லாமல் அல்லது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத டீவியன் பிஹேவியர் ஆகிக்கலாம். ரீசர்ச் சொல்லுது எல்ஜிபிடிக்யூ இண்டிவிஜுவலை பார்த்தீங்கன்னா அவங்க அநேகமானவங்க வந்து செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணப்பட்டவங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு ஹெட்ரோசெக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி அப்யூஸுக்கு உட்படுத்தப்பட்டவங்க. அடுத்தது செக்ஷுவல் டீவியன் பிஹேவியரில் ஒன்று தான் பீடோஃபீலியா. பீடோஃபைல்ஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு சிறுவர்களை தான் பாவிச்சுவாங்க. ஏன்னா அவங்க அந்த சின்ன காலத்தில் அவங்க அப்யூஸ் பண்ணப்பட்ட அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் அவங்க வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்கலாம். சோஷியல் ரிலேஷன்ஷிப்பில் எந்த மாதிரி பிரச்சனைக்கும் இல்லை, உங்களுக்கு இன்ஃபீரியரிட்டிக்கும் அது இல்லாமல் செல்ஃப் எஸ்டீம் வந்து குறைவாக நிற்கும். இதனால் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இனிஷியேட் பண்ணுறது கஷ்டமாகிக்கும். அது சாதாரண ஃப்ரெண்டோ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பும் அப்படித்தான் நிற்கும். அது இல்லாமல் மற்றவங்களை நம்புறதுக்கு, அதாவது ட்ரஸ்ட் இஷ்யூஸிக்கும் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பும் ஏற்படுத்துறதுக்கு சரியான பயமாகிக்கும், கஷ்டமாகிக்கும். அதே நேரம் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இந்த பாதிப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆனால் கட்டாயம் பாதிப்புகள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அவங்க பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்றா நான் சில வீடியோஸ் போடுறது ஒன்று விளங்கி கொள்றதுக்கு கஷ்டமாக இருந்தால் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஒவ்வொரு வீடியோஸில் இருக்குது. அதனால் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டல் ஹெல்த் சம்மந்தமாகவும் இந்த மாதிரி குழந்தை வளர்ப்பது சம்மந்தமாகவும் ஒரு நல்ல நாலேஜ் ஒன்று கிடைச்சும். அடுத்தது இமோஷனல் அப்யூஸும் அதனால் ஏற்படுற பாதிப்புகளை பற்றி நான்